Anim in Tamil DJ. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம அந்த நோட்டிஃபிகேஷன் பில்லையும் தட்டி விட்டுருங்க. வணக்கம் நண்பா, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது த நைட் இன் த ஏரியா எபிசோட் 2. போன எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம காக்கேருவை பிளேயர் ஆட் பண்ணியிருந்தாங்க. இந்த எபிசோட்ல அவன் ஆடுறானா இல்லையா, எப்படி ஆடுறான், அவங்க ஏதாவது பிரச்சனை வரப்போதா, இதுதான் நம்ம பார்க்க போறோம். வாங்க எபிசோட் குள்ள போகலாம். அவங்க கேம் ஆடிட்டு இருக்காங்க. ஐசாவா டீம்ல தான் நம்ம காக்கேருவும் இருக்கான். ஐசாவா பாத்தீங்கன்னா பால் கிக் பண்றான். ஆனா காக்கேருவால அந்த பாலை பிடிக்கவே முடியல. எல்லா பாலையும் மிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்படியே நடந்துட்டு இருக்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்கன்னா நம்ம காக்கேரும் பயங்கர ஸ்லோவா போறான், அவனால ஐசாவாசனோட பாஸ் கூட பிடிக்க முடியல அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே உடனே நானா பாத்தீங்கன்னா ஐசாவாசன் டீம்ல இருக்கவங்க யாராலுமே அந்த பாஸ் எடுக்க முடியாது. பாத்தீங்கன்னா தெரியும், அவர் யாருக்குமே பாஸ் பண்ணல, காக்கேருக்கு மட்டும் தான் பாஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அவனால மட்டும்தான் அவர் எங்க கிக் பண்ணுவாரு அப்படின்றத உணர முடியும். அது மட்டும் இல்ல, அந்த பாஸ் வேணும், அதாவது பாலை பாஸ் பண்ணுன்னு கேட்கறது காக்கேரு மட்டும் தான் அந்த டீம்ல. அவன் கண்ணு மூலமாவே கேட்கறான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்புறம் சின்னதா பிளாஷ். உங்க சின்ன வயசுல பாத்தீங்கன்னா அவங்க அண்ணன் சொல்லியிருப்பான், நீ எப்ப பாஸ் வேணாலும் சரி உன் கண்ணால செய்ய காட்டினா கண்டிப்பா நான் உனக்கு பாஸ் பண்ணுவேன் அப்படின்னுட்டு. அதேதான் இப்பயும் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி பாஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே கடைசியா பாஸ நம்ம ஆளு பக்கவா ரிசீவ் பண்ணிட்டான். அடிக்கிறதுக்கு கால ஊங்குறான், ஆனா அது லெஃப்ட் சைட்ல இருக்கு. உடனே ஸ்லோ ஆயிட்டு ரைட் சைட்ல ஒதுக்கிறான். வச்ச உடனே பாத்தீங்கன்னா பால புடிச்சிட்டாங்க ஈஸியா. அவனுக்கு பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல ஏதோ பிரச்சனை இருக்கு, அதான் பண்ண மாட்டான். இப்படியே ஆடிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா கடைசியில அவன் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு லெஃப்ட் சைடு வச்சு ஒரு உதைக்கிறான். வச்ச உடனே பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா பால் சிக்ஸர் தான். ஆமாங்க, பால் ஸ்ட்ரெயிட்டா கோலுக்கு மேல பறந்துடுச்சு. அப்பதான் நமக்கு தெரிய வரும், நம்ம காக்கேரு ஸ்டார்டிங்ல ஜாயின் பண்ணும் போதே பாத்தீங்கன்னா அவன் நல்லா ஸ்பீடா ஓடுவான், டெக்னிக் எல்லாமே உண்டு. ஆனால் அவன்கிட்ட இருக்க ஒரே பிரச்சனை என்னன்னா நோ கோல். அவனால கோல் ஸ்கோர் பண்ணவே முடியல. எப்பவுமே பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டே இருக்கான், இல்லைன்னா பால பறக்க விட்டுறான். அப்படின்ற விஷயத்தாலதான் அவன் மேனேஜராகவே மாறி இருக்கான். ஐசாவாசன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சேடாவும் அப்செட்டாவும் இருக்காரு. இவன் கோல் பண்ணாத நினைச்சிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, இனிமேட்டு நீ மேனேஜரா இருக்கலாம், பிளேயரா இல்ல, நீ பெஞ்சுக்கு போ அப்படின்னு. அவன் பாத்தீங்கன்னா பயங்கர சோகமா இருக்கான். செவன் பாத்தீங்கன்னா அவனை என்கரேஜ் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் அவன் பாத்தீங்கன்னா அப்செட்டா தான் இருக்கா. ஆனா அவன் பேசி சமாளிச்சிடறா. காக்கேரு மேட்ச் விட்டு தூக்குனதுக்கு அப்புறம் வேற ஒருத்தர் ரீப்ளேஸ் பண்ணிருப்பாங்க. அவன் என்ன சொல்லுவானா ஐசாவாசன் கிட்ட, நீங்க பாஸ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கு, அது மூலமா தான் நான் கோல் பண்ணேன், அதை கூட பிடிக்க முடியல காக்கேருவால அப்படின்னு காக்கேரு கலாய்க்கிறான். அந்த டைம் பாத்தீங்கன்னா நம்ம ஐசாவாசன் இஷிகாவா வர வரைக்கும் நீ கேம்ல ஆடலாம் அப்படின்னு சொல்ல, அப்போ அவர் வந்தா நான் கேம் விட்டு போயிடுவானா அப்படின்னு கேட்க அவன் மொக்க அவங்க மாதிரி ஆயிடுறாங்க. அதுக்கிட்டே அங்க இன்னொரு பேர் வராரு. என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை பிடிக்க முடியாம நீ கோல் பண்ணது காரணம் நீ கிடையாது, காக்கேரு தான். அவன் தொடர்ந்து ஓடினதாலையும் அவனோட ட்ரிக்காலையும் என்னோட ஸ்டாமினா மொத்தத்தையும் யூஸ் பண்ணிட்டேன். அதாலதான் நீ ஆடும் போது உன்னை என்னால தடுக்க முடியல, அதுதான் நீ ஈஸியா கோல் பண்ணிட்ட. அது மட்டும் இல்ல, ஐசாவாசன் பாஸ் பண்ண பாஸ் பார்த்தனா நம்ம யாராலுமே பிடிக்க முடியாது. ஏன் நேஷனல் கேம்ல ஆடுறவங்களால கூட பிடிக்கிறது கஷ்டம். அந்த அளவுக்கு பாஸ் அது. அந்த பாஸை காக்கேருவால் மட்டும் தான் ரிசீவ் பண்ண முடிஞ்சிருக்கு. அதுவே ரொம்ப பெரிய விஷயம் இப்படின்னு சொன்ன உடனே பயங்கரமா மொக்க வாங்குறான் அவன். ஏன்னா ஐசாவாசன் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருக்குமே ஈஸியான பாஸ் தான் கொடுத்துட்டு இருக்காரு. நானா பாத்தீங்கன்னா ஐசாவா கிட்ட காக்கேருனால தானே ஆடிட்டு இருக்கான், அவன் எது கேம் விட்டு தூக்குனீங்க, அவனுக்கு முன்னோர் சான்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்க, நீ சொல்றதுன்னு புரியுது, அவன் நல்லா தான் ஆடுறான், நல்லா ஸ்பீடாவும் இருக்கான், அவனோட ஸ்டாமினாவும் நல்லா இருக்கு, ஃபாஸ்டாவும் ஓட முடியுது, ட்ரிக்ஸ் எல்லாமே ஓகே. பட் அவனால கோல் பண்ண முடியல. நார்மல் மேட்ச்ல இது மாதிரி இத்தனை கோல் அவன் மிஸ் பண்ணான் அப்படின்னா டீமோட மோட்டிவேஷனே போயிடும். அது மட்டும் இல்ல, டீமே தோத்துரும். இது மூலமா பெரிய பிரச்சனை தெரியுமா, வீக் ஹார்ட், அதாவது அவன் கட்ஸ் இல்ல, கோல் பண்ணணும் தைரியம் இல்ல அப்படின்னு சொல்ல அவன் கிளம்பிடுறான். அங்க பாத்தீங்கன்னா ஒரு சவுண்ட் கேக்குது. உடனே நம்ம செவன் ஓடி பாக்குறா. அங்க பாத்தீங்கன்னா காக்கேரு உட்காந்துட்டு இருக்கான். இவன் பேசுனது எல்லாமே கேட்டிருக்கான். அவன் என்ன பண்றான்னா, அவர் நல்லபடியா சொன்னாரு, நீ நல்லதான் ஆடுறேன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்ல, நான் எல்லாத்தையும் கேட்டேன், எனக்கு வீக் ஹார்ட் தான், கட்ஸில தான், ஓகே நான் ஒத்துக்கிறேன், அதால நீ இது மாதிரி எம்பரேஸ் பண்ண வேண்டாம், எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி கோபமா அங்க இருந்து கிளம்பிடுறான். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஈவினிங் டைம் திருப்பியும் பார்க்குக்கு வரா. அங்க மாஸ்க் பர்சன் வராங்க. ரெண்டு பேரும் ஆடுறாங்க. ஆடி முடிச்சு ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த டைம் பாத்தீங்கன்னா காக்கேரு என்ன சொல்றான்னா, உனக்கு எப்படி தெரியும் தெரியல, எனக்கு லெஃப்ட் சைடு வீக்னஸ் இருக்குன்னு. அதுக்கு காரணம், நாங்க எலிமெண்டரி ஸ்கூல்ல இருக்கும் போது பிராக்டிஸ் மேட்ச் ஆடிட்டு இருந்தோம். அப்போ ஒரு ரெகுலரோட காலை உடைச்சிட்டேன். ஆமா, நான் லெஃப்ட் கிக் பண்ணும் போது அவர் காலே பாத்தீங்கன்னா உடைஞ்சி அப்படியே திரும்பிடுச்சு. அந்த பயத்திலேயே எனக்கு லெஃப்ட் சைடு வீக்னஸ் ஆயிடுச்சு, அதாலதான் அப்படின்னு சொல்ல, அந்த மாஸ்க் பர்சன் பாத்தீங்கன்னா அவனோட எதிர்த்து தொட்டு என்ன சொல்றான்,
அதுக்கடுத்து இவன் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்த உடனே ஐசாவை பாத்தீங்கன்னா என்னடா லேட்டா வந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்க இவனுக்கு பயங்கரமா கோவம். ஏன்னா அவன் இதை தொட்டதால அந்த மாஸ்க் பர்சன்ட் அண்ணனா தான் இருக்கணும், நம்மள வெறுப்பேத்துறான் அப்படின்ற மாதிரி அவன் கோவத்தால பேசுறான். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஐசாவுக்கு பயங்கர சர்ப்ரைஸ். ஏன் இவ்வளவு கோவப்படுறான், இவ்வளவு கோவப்பட மாட்டானே அப்படின்னு யோசிக்கிறான். உடனே பாத்தீங்கன்னா இந்த படம் தூங்குறாங்க. நம்ம ஐசாவுக்கு கனவு வருது. கனவுல பாத்தீங்கன்னா வேர்ல்டு கப் மேட்ச். அந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா நம்ம ஐசாவை பாஸ் பண்ண யாரோ ஒருத்தர் ரிசீவ் பண்ணி கோல் பண்றான். கிட்டத்தட்ட அவன் தம்பி மாதிரியே இருக்கு, பட் நம்மளுக்கு ஃபேஸ் காட்டல. அவன் சந்தோஷமா இருக்கான் அன்னைக்கு. அப்ப பாத்தீங்கன்னா காக்கேரோ வீட்டு விட்டு கிளம்பிட்டு இருக்கான் சீக்கிரமா. அவன் பைக் பாத்தீங்கன்னா டயர் பிளாட். அப்ப ஐசாவா அந்த பக்கமா வர இவனை பார்த்த உடனே அவன் பேக்கை எடுத்துக்கிட்டு ஃப்ரண்ட்ல கேரி பேக்ல வச்சுட்டு அவன் சைக்கிள் ஓட்டிட்டு போக நம்ம காக்கேரோ பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்கான். என்னடா தம்பி ஓட விட்டு பண்றான் அப்படின்னு பார்த்தா அவனுக்கு பேக் சைட்ல பாத்தீங்கன்னா உட்காரத்துக்கு சீட்டு கிடையாது. அதனாலதான் ஓடி வந்துட்டு இருக்கான். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சின்ன வயசு ஞாபகம் வருது. சின்ன வயசுல நம்ம காக்கேரோவால சைக்கிள் ஓட்ட முடியாத போது அவன் அண்ணன் சைக்கிள்ல போகும்போது இவன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருவான். இவன் நினைச்சிட்டு சந்தோஷமா ஓடி வராங்க. சிக்னல் அண்ட வெயிட் பண்றாங்க. காக்கேரோ அண்ணன் கிட்ட சொல்றான், நான் முடிவு எடுத்துட்டேன், நான் சாக்கர் டீம்ல இருந்து விலக போறேன், இனிமேட்டு மேனேஜரா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல அவனுக்கு கொஞ்சம் ஷாக்கு. ஐசாவா அப்போ என்ன எல்லாருமே கிங் ஆஃப் தி ஏரியான்னு சொல்றாங்க, பட் நமக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா, நைட். அதாவது நான் பாஸ் பண்ண தயார், பட் என்னோட பாஸை ரிசீவ் பண்ணி கோல் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ரைக்கர் தேவை. எனக்கு மட்டும் இல்ல, ஜப்பானுக்கும் தேவை. எங்களுக்கு தேவைப்படுறது நைட் இந்த ஏரியா அப்படின்னு சொல்ல அவர் பாத்தீங்கன்னா ஒரு கனவு பத்தி சொல்றாரு. நான் பாஸ் பண்ண ஒருத்தன் கோலை ரிசீவ் பண்ணி ஸ்ட்ரைக் பண்ணான், அவன் யாருன்னு நினைக்கிற அப்படின்னு கேட்க அதுக்கிட்டையும் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு வேனை காட்டுறாங்க. அது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கிராஷ் ஆகிட்டே வருது. அடுத்த செகண்ட் டே பாத்தீங்கன்னா நம்ம ஐசாவா காக்கேரோ மேல ஜம்ப் பண்ணி அவனுக்கு கீழே தள்ளுறாரு. என்னடா ஆச்சுன்னு பார்க்கும் போது பாத்தீங்கன்னா பேக் சைட்லயே வேன் ஸ்பீடா வந்துட்டு இருக்கு. ரெண்டு பேருமே பயங்கரமா ஸ்பீட்ல கிராஷ் பண்ணிடுச்சு. என்ன ஆச்சுன்னே புரியாம நம்ம இருக்கும் போது அந்த சைட்ல பாத்தீங்கன்னா நம்ம நானா வரா. அவ பாத்தீங்கன்னா இது கிராஷ் நடந்ததுக்கு பாக்குறா. அங்க அவங்க ஸ்கூல் பேக் மாதிரி இருக்கு. அவ சந்தேகப்பட்டு போய் எட்டி பார்க்கும் போது பாத்தீங்கன்னா அந்த கிராஷ்ல அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே மாட்டிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே அவ பயங்கர ஷாக் ஆவரா. அதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்டும் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, இந்த எபிசோடோட இந்த கடைசி சீன் அண்ணனும் தம்பியை பேசிட்டு இருக்கும் போது அந்த கிராஷிங் சீன் கண்டிப்பா நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்க்கலாம், கிடைக்கும். ஏன்னா என் வார்த்தையில சொல்றதோட வீடியோவா பார்க்கும் போது ரொம்ப சேடான சீன். ரொம்ப வருஷம் போது திருப்பியும் பார்த்த உடனே என் கண்ணுல இருந்து தண்ணி வந்தாச்சு. அந்த அளவுக்கு ஒரு சென்டிமெண்டான சீன். கண்டிப்பா பாருங்க. தேங்க்யூ.